pregnancy எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு அவங்க சாப்பிடுறது வந்துட்டு நல்லது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது? ஸோ இது ப்ரெக்னென்சியில் ஈட்டிங் ஹேபிட்ஸு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா சில பேர் என்ன நினைப்பாங்க, ப்ரெக்னென்ட் ஆன உடனே நிறைய சாப்பிடணும், எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுத்துக்கணும், அண்டு 3 times ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ரைஸே 3 times சாப்பிட்டா அந்த குழந்தை வெயிட், அந்த ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டு வெயிட்டு ரொம்ப ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங்கும் 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படி அவசியமே இல்லை. என்ன சாப்பிட்றீங்க அது ஹெல்தி ஃபுட் எடுக்கணும். ஸோ மெயின்லி இப்போ ரைஸே 3 times எடுக்கணும் அப்படி அவசியமே இல்லை. ஓட்ஸு, மில்லட்ஸு, வீட்டு, நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் ஐட்டம்ஸ், மைதா, சுகர், பாஸ்தா, பர்கர், சாக்லேட், பிஸ்கெட், கேக்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியால் அதுவே போதும். எல்லா பேஷண்ட்ஸ்க்கே நார்மல் பண்ண முடியும், அது பாசிபிள் இருக்காது. இப்போ 100 பேஷண்ட் இருந்தால் சம் பேஷண்ட்ஸ்க்கே சிசேரியன்ஸ் தேவைப்படும். சிசேரியன் நீங்களா வந்துட்டு பிரெக்னன்சி விமனுக்கு எந்த டைம்ல சஜஸ்ட் பண்றீங்க? அதாவது அவங்க கிட்ட என்ன லேக் ஆகுறதுனால நீங்களா வந்துட்டு இல்லை சிசேரியன் தான் பண்ணணும்னு எதனால அட்வைஸ் பண்றீங்க மேம்? ஸோ சில நேரம் சிசேரியன் பண்ணி தானே ஆகணும், எல்லா பேஷண்ட்ஸ்க்கே நார்மல் பண்ண முடியும் அது பாசிபிள் இருக்காது. சில டைம் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ஹைட் கம்மி இருக்கிற பேஷண்ட்க்கு அவங்களோட ஹிப் போனில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இருக்கும். ஸோ பேபிக்கு கீழே இறங்குறது ஸ்பேஸ் கம்மி இருக்கிறனாலும் சில டைம் சிசேரியன்ஸ் தேவைப்படலாம். அடுத்த இண்டிகேஷன் நஞ்சு கொடி, நான் பிளாசண்டா ரொம்ப கீழே இறங்கியிருக்கேன் அப்படி இருந்தாலும் சிசேரியன் தேவைப்படும். பிகாஸ் அந்த டைம் பேபிக்கும் மதருக்கும் ரொம்ப பிளட் லாஸ் இருக்க சான்ஸ் இருக்கும் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போதும். 3வது இண்டிகேஷன், இப்போ கால் கீழே இருக்க பேபியோட கால் கீழே இருக்க இல்லைனா ஷோல்டர் ப்ரெசன்டேஷன் இருந்தால் நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாது. பிகாஸ் பேபியோட ஷோல்டர்ஸ் இல்லைனா கால் கீழே வந்துடும், பட் ஹெட் வர முடியாது. ஸோ பேபி வில் கெட் ஸ்டக் டியூரிங் தி நார்மல் டெலிவரி. அதுக்கான நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாது. மேம், இந்த ஃபால்ஸ் பெயினுக்கும் ட்ரூ லேபர் பெயினுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஃபால்ஸ் பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2nd trimester மேலே இருந்துன்னா சில பேருக்கு ஆரம்பிக்கும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் இஸ் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். ஸோ ஜென்ரலி அது 7th, 8th, 9th மந்தில் இன்னும் கொஞ்சம் சிவியராகி தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் பெயின், விட்டு விட்டு ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட் இழுத்து பிடிக்கிற மாதிரி பெயின் சொல்லுவாங்க. பட் வேற ட்ரூ லேபர் பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி லேபர் டைமில் வர பெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமாகி வரும். அதோட இன்டென்சிட்டியும் டியூரேஷனும் ஃப்ரீக்வன்சி 3மே கூடி இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுன்னே இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்க்கு இப்போது 2 hours ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இன்க்ரீஸ் ஆகி 1/2 மணிக்கு 15 minutes 10 minutes வர ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பெயின் டியூரேஷன் இன்டென்சிட்டி 2மே இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா சர்வைக்கல் மியூக்கஸ் கீழே இந்த அழுக்கு மாதிரி பட ஆரம்பிக்கும் டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகும்போதும். இல்லைனா சில பேருக்கு வாட்டரி டிஸ்சார்ஜ் இல்லைனா பனிக்கூட உடஞ்சி தண்ணி லீக் ஆகிட்டு வந்துடும். ஸோ அது 3மே பார்த்தா ட்ரூ லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரெக்னன்சி உமனுக்கு வந்துட்டு வெயிட் கெயின்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனாலே வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் ஏறிடும். பட் எவ்வளோ வெயிட் கெயின் ஆனால் அது சேஃப் நார்மல் டெலிவரிக்கு அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இது எல்லாமே வெயிட் கெயின் ப்ரீ ப்ரெக்னென்சி BMI பொறுத்து வெயிட் கெயின் ஆகணும். இப்போ இதுவே ஒரு ஒல்லியே இருக்கிற பேஷண்ட் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, ஆல்மோஸ்ட் 30-40 kg 40 kg வெயிட் இருக்கு, ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 14 to 16 kg வரை ஏறல ஒரு ப்ரெக்னென்சியில். பட் ஒரு நார்மல் வெயிட் இருக்கிற பேஷண்ட், ஒரு 50 kg இருக்கிற பேஷண்ட் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அவங்க 10 to 14 kg ஓவரால் வெயிட் கெயின் ஆகணும். ரொம்ப ஓவர் வெயிட் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்க 7 to 9 kg மட்டும் தானே ஏறணும். என்னன்னா ஓவர் வெயிட் எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் இருந்தால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி சுகர் இல்லைனா பிக் பேபி அண்ட் சான்சஸ் ஆஃப் சிசேரியன். எனி 5 மேஜர் சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் ப்ரெக்னன்சி விமன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? Yes, super foods like one is egg, second fish, third is fresh fruits, apple, pomegranate, oranges. Fourth is நிறைய vegetables, broccoli, beans, carrot, beetroot, and the 5th one is nuts and seeds.